ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பிரியாணி செய்கிறதுக்கு பாருங்கள், ஒரு குக்கரில் நான் ஒரு 100 கிராம் நெய் எடுத்திருக்கேன். ரொம்ப நெய் சேர்க்க வேண்டாம், ரீஃபண்ட் ஆயில் 2-3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் பாதிக்கு பாதி கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா காஞ்சதுக்கப்புறம் சோம்பு 2 பொரிய விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஏலக்காய், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் பொடி பண்ணி அதில் போட்டிருக்கேன். இலை 2 இலை அதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆகட்டுங்க, நம்ம வெயிட் பண்ணுவோம். அதுக்குள்ளார ஒரு ஜாரில் நீங்கள் என்ன செய்யணுன்னா, இஞ்சி பூண்டு, முந்திரி பருப்பு, கசகசா, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சதை இது ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அதில் சேர்க்கணும். இது ஹீட் ஆகிறதுக்குள்ளார நம்ம அதை அரைச்சி வச்சிடலாம். அரைச்சி வச்சதை இப்போ இதில் மிக்ஸ் பண்ணி இதையும் நல்லா அந்த எண்ணெயில் நெய்யிலே நம்ம வதக்கணும். கொஞ்ச நேரம் நம்ம அப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். நல்லா வதங்கட்டும், அந்த நெய்யிலே அதுவும் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கணும். அதுக்குள்ளார நீங்கள் ஆனியன்லாம், வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா 2 நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி பழம் 4-5 நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆனியனை நான் இந்த சைஸில் நறுக்கியிருக்கேன். இதை போட்டு இப்போ இதையும் அதில் 2-3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெங்காயம் வதங்கணும். இது வதங்குறதுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டை சேர்த்து அதையும் நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா வதங்கிடும். சால்ட்டு சேர்க்குறேன் பாருங்கள். இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறணும். கலர் மாறினதுக்கப்புறம் தக்காளி நல்லா பழமாக நறுக்கி வச்சுக்கோங்க. நான் 4 பழம் போட்டிருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் பிரியாணி தாங்க செய்கிறேன். மட்டன் பிரியாணி இதே சேம் மெத்தடு தான். இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். இப்போ இது நல்லா இந்த ஸ்டேஜ் வர வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்குள்ளார நம்ம என்ன செய்யணும்னா, புதினாவையும் கொத்தமல்லியையும் நல்லா கழுவி வச்சுக்கணும். அந்த இலைகளை மட்டும் எடுத்து நல்லா கழுவி வச்சுக்கோங்க. இது நல்லா கலர் மாதிரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதங்குற வரையும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு கழுவின புதினாவையும் கொத்தமல்லியும் அதில் போடணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது பத்தலைன்னா நீங்கள் ரீஃபண்ட் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாகவே நீங்கள் நெய் போடணும்னு அவசியம் இல்லை. ஹெல்த்துக்கு நல்லதில்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஆனால் நெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈக்குவலாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. நெய் பாதி, ரீஃபண்ட் ஆயில் பாதி. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே சேர்ந்து ஒன்றா வதங்கணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நல்லா கெட்டியாக இருக்கணும், தண்ணியாக இல்லாமல் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா அதையும் சேர்த்து வதக்கணுங்க. பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. வதங்கினதுக்கப்புறம் தான் அதுக்குள்ளேயே நீங்கள் 1/2 கிலோ சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். சிக்கனை ஒரு 5 or 6 டைம்ஸ் நம்ம நல்லா கழுவணுங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லு இருக்காது. இல்லைன்னா கவுள் அடிக்கும்போம்ல, அந்த ஸ்மெல்லு இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 6-7 தடவை நல்லா கழுவிட்டு நீட்டாக அந்த சிக்கன் நம்ம யூஸ் பண்ணோம். பாருங்கள், நான் கழுவி வச்ச சிக்கனை அதில் போடுறேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கணும். இப்போ மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போட்டுக்கிறது நல்லது. மஞ்சள் தூளும் கவுள் இல்லாமல் இருக்கும். சேர்த்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் தூளை போட்டிருக்கேன்னா. அதுக்கப்புறம் பாருங்கள், நெக்ஸ்ட்டு மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதுக்கப்புறம் பிரியாணி பவுடர்னு இருக்குது பாருங்கள், தனியாக பிரியாணி மசாலா பவுடர் இருக்குல்ல, அதில் 1 ஸ்பூன் இல்லைனா 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுவும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆட் பண்ணணும். பிரியாணி மசாலா பவுடரையும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நேரம் அதிலே சிக்கன் வேகணும். உடனே நம்ம வாட்டரை ஆட் பண்ணக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு அரை வேக்காடு இதில் வெந்துடும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம வாட்டரை ஆட் பண்ணுறோம். வாட்ரு இப்போ 2 டம்ளர் அரிசி போட்டிங்கன்னா 4 டம்ளர் வாட்டர் ஊற்றணும். ஒரு 1/4 டம்ளர் வேணால் எக்ஸ்ட்ரா ஊற்றலாம். ஊற்றிட்டு இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொதிக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணணுங்க. இந்த கேப்பில் நம்ம ரைஸை எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிடணும். இப்போ பாருங்கள், ஊற வச்ச ரைஸை நான் அதில் போடுறேன். நான் இப்போ 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் கம்மியாக வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் எடுத்துக்கலாம். 3/4 கிலோ ரைஸும் எடுத்துக்கலாம், இல்லை 1/2 கிலோவுக்கு கம்மியாக 400 கிராம் அரிசியும் எடுத்துக்கலாம். நான் இப்போ 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ஈக்குவலாக எடுத்து பாருங்கள், போட்டு இது நல்லா ஹீட் ஆகிற வரை வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வெயிட் போடணும். நல்லா சூடு ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் இப்போ வெயிட் போட்டு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 2 விசில், புது அரிசினா 2 விசிலில் எடுத்துடணும். நல்லா நின்று வேகிற அரிசினா 3 விசில் வைக்கணும். நான் இன்றைக்கி 3 விசில் வச்சுருக்கேன். எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக நல்லா கம மணன்னு பிரியாணி ரெடியாக இருக்கும் பாருங்கள். இதை நீங்கள் எதில் வேணாலும் மாற்றி வச்சுக்கோங்க.
இதில் கொஞ்சம் இப்போ நெய் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணணும். லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பிரியாணி கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்குங்க. சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து நம்ம யாராக இருந்தாலும் பிரியாணி அப்படின்னா அப்படியே அவங்க வீட்டுக்கு நான் சாப்பிட வரவான்னு தான் கேட்போம். அந்த அந்த அளவுக்கு பிரியாணிக்கு வந்து அதிக பிரியர்கள் இருக்காங்க. அதனால் நீங்கள் கடைக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் எது வேணாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அதாவது என்ன எக்கு, ஆனியன், இல்லை வந்து தந்தூரி, இல்லை சிக்கன் 65 எனி ஒன் ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பிரியாணியை சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வீட்டிலேயே நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. அதான் குழந்தைங்களுக்கு நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். நான் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.